Hey guys, welcome back to my channel YAE. ஸோ லாஸ்ட் கொஞ்ச நாளாக நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஸோ ரொம்ப சாரி. நான் இதுக்கப்புறமா கண்டினியூவாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதாவது ரெண்டு விஷயம் சொல்லணும். ஸோ அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரூட் அண்ட் இன்சர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னென்ன அண்ட் இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பேசிக்காக வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஏதாச்சும் ஒரு மாடல் கிரியேட் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடு இல்லைனா ஒரு ட்ரீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்காக இந்த கியூப் வச்சு அது என்ன மீன் பண்ணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படின்றத வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடே வந்து நம்ம மாடல் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கியூபை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எடிட் மோட்டுக்கு வந்து போயிடுவோம். ஸோ எடிட் மோடில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வெர்டெக்ஸ் செலக்ட் வந்து ஆனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் செலக்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் உங்களுக்கு எட்ஜஸ்லையுமே ஒர்க் பண்ணும் அண்ட் ஆல்சோ வெர்டெக்ஸுமே ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபேஸ் செலக்டில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எட்ஜ் அண்ட் வெர்டெக்ஸ் மோடில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் செலக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் டேப் கொடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய டூல்ஸ் வந்து இங்கே சைடில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் இங்கே ஃபஸ்ட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ரீஜன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஜாமெட்ரி மேலே நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இது மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் வந்து நடக்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஜாமெட்ரி இருக்குது அப்படின்னா அந்த ஜாமெட்ரியில இருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜாமெட்ரியை நம்ம வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய ஜாமெட்ரிஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஜாமெட்ரி கிடைச்ச ஜாமெட்ரியை நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதையும் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்வியஸாக நமக்கு வந்து ஒரு வியர்டான ஒரு ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம பாட்டமில் கூட நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுவோம். அண்ட் அகெயின் இந்த சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு நிஞ்சா டோரியில் வர அந்த ஸ்டார் மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இதுதான் வந்து பேசிக்காக வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது. ஸோ ஒரு ஜாமெட்ரியிலேருந்தே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜாமெட்ரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் பேசிக்காக யாருமே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு டூல்ஸில் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபேஸோ இல்லைனா வந்து ஒரு ஜாமெட்ரி ஏரியாவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதுவே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியாகும். அப்படின்னா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அந்த ஜாமெட்ரிக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் வந்து ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து உள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப். இது வந்து எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஈக்குவலி ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நான் அகைன் போயிட்டு ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். க்யூப் ஆட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டேபுக்கு போயிட்டு ரெண்டு சைடுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகாது. ஸோ அகெயின் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் கொடுத்தேன் அப்படின்னா கூட ஒரு பக்கம் தான் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியுது. எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இப்போ பண்ணது எல்லாமே வந்து அண்டு ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைடில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபேஸ் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அதோட ஓன் வேலை வந்துட்டு அது எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு செட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்கேல் டவுன் பண்ண முடியும். ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது ஆரிஜினுக்கு வந்து ஸ்கேல் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஸ்கேல் டவுன் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா மேலே போயிட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிளேஸ்லேருந்து அது வந்து ஸ்கேல் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அகெயின் ஒரு நார்மல் டயஸ் மாதிரின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்க்குறப்ப இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன். ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபேஸ் செலக்டில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜ் செலக்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து வெர்டெக்ஸ் செலக்ட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வெர்டெக்ஸ் செலக்டில் இருக்கும். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தனி இந்த வெர்டெக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகி வெளியே வரும். ஸோ இப்போ ஏன் வந்து இந்த ஜாமெட்ரி ஸோ இங்கே இருக்கிற மாதிரியான இந்த கிரே ஸ்கேலில் ஏன் வந்து அந்த இமேஜ் வரல அப்படின்னா இது சிங்கிள் வெர்டெக்ஸ். ஸோ இது கூட வந்து எதுவுமே வந்து கனெக்டடாக கிடையாது. ஸோ அதனால் இந்த சிங்கிள் வெர்டெக்ஸ் வந்து எந்த ஒரு ஷேப்புமே வந்து ஃபார்ம் பண்ணாது. இது சாதாரண ஒரு வெர்டெக்ஸ் அப்படின்றதுனால ஸோ அந்த ரீசனால் மட்டும் இந்த வெர்டெக்ஸ்க்கு எந்த ஒரு ஷேப்புமே வந்து இல்லை. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ் கொடுத்து வெர்டெக்ஸ் டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எட்ஜ் செலக்ட் போனோம் அப்படின்னா
ஸோ ஹெட் செலக்ட்லேருந்து கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஜாமெட்ரியும் சேர்த்து வரும். ஏன்னா 2 வெர்டசிஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால ஸோ ஒரு 2 வெர்டசிஸ் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஹெட் செலக்டில் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியுது. அண்ட் ஃபேஸ் செலக்டில் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ பேசிக்காக எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் பற்றி வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இன்சர்ட் ஆப்ஷன் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம இதே ஷேப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் மாதிரி இல்லாமல் இன்சர்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் செலக்ட் மோட் வந்து கண்டிப்பாக இனேபிள்டாக இருக்கணும். ஏன்னா உங்களால் வந்து ஒரு ஃபேஸை தான் வந்து இன்சர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மேலே இருக்கிற ஃபேஸை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸை நான் வந்து ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த ஜாமெட்ரி வந்து மூவ் ஆகுது. ஸோ நான் ஒன்ஸ் ஐ கொடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸுக்கு வந்த அப்புறமா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் ஆப்ஷன் வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஜி கொடுத்து கீழே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது கூட கனெக்டடாக இருக்கிற எல்லாமே வந்துட்டு உள்ளே போகுது. ஸோ பட் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்து இருக்கணும். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ண உடனே இங்கே வந்து மேலே ஒரு ஹோல் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம அகைன் எடிட் மோடில் போயிட்டு நம்ம கீழே போனோம் அப்படின்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கொடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ண அப்புறமா கொடுத்து மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா கீழேயும் வந்து ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப். இது எந்த ஆப்ஜெக்ட்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு பேசிக் கியூபை வச்சு நம்ம இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இன்சர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 ஷேப்புமே வந்து மூவ் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ஒரு ஹோம் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷிஃப்டே கொடுத்து நான் ஒரு கியூபை ஆட் பண்ணுறேன். ஸோ கியூபை ஆட் பண்ண அப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு எஸ் கொடுத்து இசட் கொடுப்போம். ஸோ இசட் ஆக்சிஸில் நம்ம வந்து ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸோ ஒரு தின் ஒரு லேயராக வந்து நம்ம வச்சுக்கலாம் இதை. ஸோ இதோட சைஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இசட் ஆக்சிஸ்லுமே வந்துட்டு அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு அது வேணாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் கொடுத்து ஷிஃப்ட் இசட் கொடுத்தோம் அப்படின்னா இசட் ஆக்சிஸ் தவிர ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நம்ம ஸ்கேலிங்க்கு வந்து கொடுத்துட்டு ஸோ இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் நம்பர் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேணாம், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் உங்களோட ஒரு விஷ். பட் ஆனால் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹோம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் காட்ட போகிறேன். அதுவும் சிங்கிள் கியூப் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீடோட பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து டேப் டு எடிட் மோட் போயிட்டு ஃபேஸ் செலக்டில் நம்மளோட டாப் ஃபேஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ லைட்டாக நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்து மேலே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஸோ மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து நார்மல் பேஸ் நம்மளோட வீட்டுக்கு. இப்போ அகைன் இன்னொரு வாட்டி கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுவே வந்து ஒரு பில்டிங் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அகைன் நம்ம டேப் கொடுத்துட்டு மேலே ஃபேஸ் வந்துட்டு செலக்டராக இருக்கிறப்ப நம்ம வந்து எஸ் கொடுத்து ஸ்கேல் டவுன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆங்கிள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0% வந்து ஸ்கேல் ஆச்சு அப்படின்னா அந்த ஜாமெட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இது மாதிரி சின்னதாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பில்டிங் ஷேப்க்கு வந்து நமக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அகெயின் வேணும் அப்படின்னா நம்ம டோர் வேணால் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் டோர் அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. ஸோ நம்ம ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். இந்த ஃபேஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜி அண்ட் ஜி கொடுத்து நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டோர் மாதிரி கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் ஒரு ஓப்பனிங் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபேஸை இன்சர்ட் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணுறது அப்படின்றது ப்ராப்பர் வே கிடையாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பந்தா வந்து தெரியும். ஸோ இது மாதிரியான ஒரு சின்ன ஒரு லெஃப்ட் ஓவர் வந்து இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் மாதிரி நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இது மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்சர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இன்சர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் புதுசாக பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸஸுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி வியர்டாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அகைன் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thanks for watching guys. Bye.